ருப்பி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ப்ராப்பரான அனலிஸ்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுறது நல்லது. நாங்கள் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது விற்றுருங்கன்னு நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பது கிடையாது. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ. அது மட்டும் இல்லை, இந்த ஐபிஓ பற்றின இந்த நிறுவனத்தை பற்றின ஒரு சில அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இது பற்றின நிறைய வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இதுக்கு ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலான விஷயம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத சில பேர்த்துக்காக இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்து இந்த நிறுவனத்தை பற்றின சில தகவல்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல கொடுத்துருக்கிற அப்டேட் இது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 14,170 ரூபாய். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 0.68x தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது நடந்திருக்கு. இன்றைக்கி மேபி அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்னு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூலை. இந்த அப்ளை அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். அதில் இன்வெஸ்டர்ஸ் டைப்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. ரீட்டைல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் வந்து எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரீட்டைல் பண்ணுறவங்க நிறைய பேர் ரீட்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு எத்தனை லாட் வேணுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் லாட் வந்து 13 தான் இதில் ரீட்டைலுக்கு வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்றுன்னு கொடுத்துட்டு அதில் பிட் ப்ரைஸ் வந்து 574 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அதுவே செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஐபிஓ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் வந்து 14,924 ரூபான்னு காட்டுது. அதுக்கு மேலே உங்களுடைய அந்த யூபிஐ ஐடி வந்து காட்டுவாங்க, என்ன பேமெண்ட் எங்கேருந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பேமெண்ட் வந்து பண்ணினீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் 10 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டு வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லாக் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுடைய ஐபிஓக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அவங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு யூனிட்ஸை வந்து கொடுத்துருவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிற டேட்டில் ஃபண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணி உங்களுடைய திருப்பி அதே அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. லிஸ்டிங் வந்து 21 ஜூலை 2026. பிட் ப்ரைஸ் 574 ரூபாய்ன்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணது நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், அதனால் அதில் காட்டுது. அப்ளை வந்து 15th ஜூலை. அந்த அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பேமெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து 17ஆம் தேதி உங்களுக்கு கிடைச்சதுன்னா 17ஆம் தேதி வரும். இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து 20ஆம் தேதி ஜூலை வந்து வந்துடும். 20 அல்லது 21 உங்களுக்கு அந்த ஃபண்ட் வந்து திருப்பி உங்களுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா கிடைச்சது அப்படின்னா ஓகே, கிடைக்கலைனாலும் ஃபண்டு வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஸோ இது சிம்பிளான விஷயம் தான். இதில் ஒரு பெரிய ரிஸ்க்லாம் எதுவும் கிடையாது. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நிறுவனம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1992 எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இவங்களுடைய மெயின் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. ஈக்விட்டி, டெப்ட்டு, இண்டெக்ஸு, இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இடிஎஃப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த டைட்டில் அவங்களுடைய பிராண்ட் நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், அசட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? சரி, இதில் வந்து இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 1,26,727 கோடி ரூபாய் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 43%. இது ஒரு நல்ல வேல்யூ தான். ஆர்ஓசிஇமே வந்து 56.6, இதுவும் நல்ல வேல்யூவில் தான் இருந்திருக்கு. ஸ்டாக் பிஇ ரேஷியோ 41.5 இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 3,051 கோடி ரூபாய். இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே வந்திருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மார்ச் 2023 2,404 கோடி ரூபாயாக இருந்தது. 3,423 கோடி ரூபாயாக அடுத்த ஆண்டு உயருது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு மார்ச் 2026 4,970 கோடி ரூபாயாக அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கடைசி ஒரு இடத்துல மார்ச் 2026 914 கோடி ரூபாயாக இருந்துகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1,331 கோடி ரூபாய். அடுத்தது 2063, 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2,531 கோடி ரூபாய். 2026 மார்ச்சில் 3,051 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பிரச்சனை கிடையாது. டிவிடெண்ட் பே அவுட்டுமே 13%, 10%, 44%, 531. ஸோ இது வரைக்கும் இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான். அண்ட் இதில் உங்களுக்கு சேட் வைஸும் காட்டியிருப்போம். ஸோ சேம் அதே மாதிரியான வேல்யூஸ் தான். 2026
ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து உயர்ந்துகிட்டே வந்து 3051 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ஃபிக்ஸ்டு அசெட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அசெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 231 கோடி ரூபாயா இருந்தது, இப்போ 390 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 5000 கோடி ரூபாய் நியர்பை இருந்தது, இப்போ 6357 கோடி ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதனுடைய மூமெண்ட் வந்து லிஸ்டிங் ஆனதுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். இப்போ இருக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பகிர்ந்திருக்கோம். ஏன்னா இன்னும் நிறைய சாதகமான விஷயங்களும் இருக்கலாம், பாதகமான விஷயங்களும் இருக்கலாம். இந்த சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த நிறுவனத்துக்கு கடன் அப்படிங்கிறது கிடையாது, டெப்ட் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ அது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது 37% இருக்குது. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் 195%. ஸோ இதனுடைய மூமெண்ட் வந்து போக போக தான் நமக்கு தெரிய வரும். எடுத்த உடனே இது வந்து டாப் லெவலுக்கு போகும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஹெவி ரிஸ்க் தான். எந்த ஒரு பங்கு வாங்குறது மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.